எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸோட 5வது வாரம் ரேண்டம் வெக்டார். ஏற்கனவே நம்ம 3 லெக்சர் பார்த்துட்டோம். இது 4வது லெக்சர். இந்த 3 லெக்சரில் முதல் லெக்சரில் டெஃபினிஷனையும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனையும் டிஸ்கஸ் பண்ணோம். 2வது லெக்சரில் 2 ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா அந்த 2 ரேண்டம் வேரியபிளையும் சேர்த்து பார்க்கும்போது அதை ஜாயிண்ட் ரேண்டம் வெக்டார்னு பார்த்தோன்னா அது ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம். அது 2வது லெக்சரில். 3வது லெக்சரில் இருக்கிற ரேண்டம் வேரியபிள் எல்லாம் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம 4வது லெக்சருக்கு போகிறோம். இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வெக்டார்ஸ். இண்டிபெண்டன்ட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. அந்த கான்செப்ட் இருந்ததுன்னா எப்படி ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப், நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இது வரைக்கும் 3 லெக்சரில் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வெக்டாருக்கு போகலாம். முதல்ல டெஃபினிஷன் ஆஃப் ரேண்டம் வெக்டார் கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு n ரேண்டம் வேரியபிள்ஸை சேர்த்து சொன்னோன்னா ரேண்டம் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அதை n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார்னு சொல்லலாம், இல்லைனா n ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எப்படி வேணாலும் இருக்கலாம். டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம், மிக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ படிக்க போகிறது எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் எப்படி, எல்லாமே கண்டினியூஸாக இருந்தால் எப்படி. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று டிஸ்க்ரீட்டு ஒன்று கண்டினியூஸாக இருந்தால் எப்படி அந்த வெக்டார் இருக்குங்கிறதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். பட் டெஃபினிஷனில் நம்ம ஈஸியாக பார்த்துருக்குறோம். ஸோ எப்படி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதே மாதிரி ஜாயிண்ட்டாகவும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதனால் நம்ம இப்போ புதுசாக ஒரு வேர்டு ஜாயிண்ட்டுங்கிற வேர்டை இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்படி இந்த படம் போட்டு நான் காமிச்சிருக்கிறேன், எப்படி நிறைய ரேண்டம் வேரியபிள் எல்லாம் ஒரே ஒமேகாவுக்குள்ளே டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அப்புறம் அதனுடைய சிடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணுங்கிறது எப்போவுமே ஃபைனைட் பாசிட்டிவ் இன்டீஜர். ஏன்னா அந்த கோர்ஸ் முடிய போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதனால் ரேண்டம் வெக்டார், அதான் n டைமென்ஷனல். இதை நம்ம ஏற்கனவே லெக்சர் 1ல் படிச்சிருக்கோம். நான் இப்போ ரீகேப்பில் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். குறைஞ்சது முதல்ல 2 ரேண்டம் வேரியபிள் வச்சு எப்படி படிக்கிறது, எப்போவும் உங்களுக்கு 2 ரேண்டம் வேரியபிள் டுகெதராக இருந்தால் அது எப்படி ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படிக்க தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் n ரேண்டம் வேரியபிள்ஸை படிச்சுக்கலாம். அதனால் எப்போவுமே ஈஸியானது 2 ரேண்டம் வேரியபிள்ஸ், அதே தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அது என்ன, வாட் இஸ் அ ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், எப்படி ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே மாதிரி n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எப்படி 2 வேரியபிள்ஸ்க்கு இருக்கோ அதே இதை நீங்கள் n வேரியபிள்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சொன்னது எல்லாமே 2 வேரியபிளுக்கு எப்படி, அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 ரேண்டம் வேரியபிள் இல்லைனா 4 இல்லைனா எனி ஃபைனைட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அந்த சிடிஎஃப் இருக்கும், எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குறோம். எப்படி ஒரு 2 வேரியபிள் இருக்கிற ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சிடிஎஃப் இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இது சிடிஎஃப் இல்லைன்னு சொல்லியிருக்கும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிடிஎஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இது சிடிஎஃப்ஆன்னு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இதை 2 வேரியபிள் இருக்கிறதுனால இது சிடிஎஃப் ஆஃப் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிடிஎஃப் தெரிஞ்சுதுன்னா, ஜாயிண்ட் சிடிஎஃப் தெரிஞ்சுதுன்னா, சிடிஎஃப் ஆஃப் 2 டைமென்ஷனல் எப்படி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப்ஆலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோ இல்லை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோ தெரிஞ்சுதுன்னா எப்படி இண்டிவிஜுவலுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ வெறுமனே சிடிஎஃப்பில் பார்க்குறோம். அப்புறம் ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டு இல்லைன்னா கண்டினியூஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி இதே ப்ரொசீஜரை அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம 2 ரேண்டம் வேரியபிளுக்கு சொன்னோமோ அந்த 2 எனி நம்பர் எண்ணுக்கு வர எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கு. இதே மைண்டை நீங்கள் 3, 4, 5 எனி நம்பருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபஸ்ட் லெக்சர் முடிஞ்சிச்சு. இது 2வது லெக்சரோட படம். ஸோ 2வது லெக்சரை நான் ரீகேப்பில் காமிக்கிறேன்.
ரெண்டாவது லெக்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல வந்து வெறுமனே 2 ரேண்டம் வேரியபிள்னு சொன்னோம். இப்போ வந்து 2 ரேண்டம் வேரியபிளும் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப். அப்படின்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிளும் டுகெதராக டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஒரு ரேண்டம் வேரியபிள்னால் நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னோமோ இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப்பு. அதனால் சேர்ந்து 2 டைமென்ஷனல் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அந்த ஜாயிண்ட்டுங்கிற வேர்டு தான் புதுசு. அது எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கும் சிடிஎஃப்க்கும் என்ன கனெக்ஷன், எப்படி ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் சிடிஎஃப்க்கும் என்ன கனெக்ஷனும் அதே மாதிரி இது 2 வேரியபிள்ஸ், இது 2 வேரியபிள் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், அந்த சிடிஎஃப்க்கும் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன். அப்புறம் விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹைட் மாதிரி x1 x2 பிளேனில் எங்கெங்கெல்லாம் ஹைட் இருக்குதோ அதெல்லாம் மாஸ் அட் அந்த பாயிண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா ஹைட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். இதே தான் 1 டைமென்ஷனலும். அது xy பிளேனில் போடுவோம். இது வந்து xyz பிளேனில் காமிக்கிறோம். xyங்கிற பிளேன் வந்து அந்த ரேண்டம் வேரியபிளோட பிளேனு, ஹைட்டுங்கிறது வந்து அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த லெக்சரில். உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த லெக்சர் 2 போய் பார்த்தீங்கன்னா புரியும். இது இப்போ ரீகேப், ஜஸ்ட் உங்களுக்கு இன்னொரு வாட்டி நடத்துகிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட்லேருந்து எப்படி மார்ஜினல் கண்டுபிடிக்கிறது, ஜாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஜென்ரல் n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது. மார்ஜினல் மட்டும் இல்லை, ஒரு n ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ஏதாவது ஒரு 2 ரேண்டம் வேரியபிள் இல்லை ஏதாவது ஒரு 3 ரேண்டம் வேரியபிளுக்கும் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் வந்து 2 ரேண்டம் வேரியபிளுக்கு இதில் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு 3 ரேண்டம் வேரியபிளுக்கு அவுட் ஆஃப் n ரேண்டம் வேரியபிள்ஸ் n greater than 3, அப்போ எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதே மாதிரி இதே லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து ஒரு காயினை வந்து 3 வாட்டி டாஸ் பண்ணுறது, அதில் இருக்க பாசிபிள் அவுட்கம்ஸு. ஸோ இது ரீகேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இதே கான்செப்டை வந்து இப்போ திருப்பி சொல்ல போகிறேன். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம முதல்ல என்ன பார்த்தோன்னா எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த டேபிள். அதுக்கப்புறம் அதிலேருந்து மார்ஜினல் கண்டுபிடிக்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த லெக்சரில் வந்து இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளை படிக்க போகிறோம். அப்போ வந்து இதே ஸ்லைடை நான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வந்து இந்த ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இல்லையாங்கிறத வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோங்கிறது தான். திருப்பி ஒரு வாட்டி இண்டிபெண்டன்ட் கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். லெக்சர் 3ல் வந்து 3வது லெக்சரில் வந்து 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸாக இருந்தால் எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கும் அதே மாதிரி எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி கான்செப்ஷுவல். அதுக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதே எடுத்துக்காட்டையும் ரேண்டம் வேரியபிளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி வர்றேன் இதே எடுத்துக்காட்டுக்கு. இது வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ரீகேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏற்கனவே 2வதுக்கும் 3வதுக்கும் ஆன்சர் 1/2 e⁻−1ங்கிற ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து கொடுக்கல. அதை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ இதில் நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கிறேன். கரெக்ட் ஆன்சரானு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மீதி ஆன்சரில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம லெக்சர் 4, அதாவது இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வெக்டார் கான்செப்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து 5வது வார பாடம் 4வது லெக்சர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வெக்டார். இந்த லெக்சருக்கு நான் ஏற்கனவே நோட்ஸ் எழுதிட்டேன். அதனால் நான் எழுதி உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல. எழுதினதையே நான் உங்களுக்கு வந்து இந்த மவுஸை வச்சு இப்படி காமிச்சே உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த லைனை வாசிக்கிறேன் அப்படின்னா அந்த லைனில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டெஃபினிஷன் பார்க்குறோம். ஒரு 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டுங்கிற ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல 2 ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம எல்லாத்துலேயும் படிச்சுக்கிட்டோன்னா அதையே 3 ரேண்டம் வேரியபிள், 4 ரேண்டம் வேரியபிள், n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு இதே கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ
எப்போ நம்ம 2 ரேண்டம் வேரியபிளை இண்டிபெண்ட்னு சொல்லுவோன்னா, எப்போல்லாம் ஒரு சிடிஎஃப் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள்ஸோட வேல்யூ ஒவ்வொரு சிடிஎஃப்பை ப்ராடக்ட் பண்ண வேல்யூவும் எல்லா எக்ஸ் கமா ஒய்க்கும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அப்போ இந்த 2 ரேண்டம் வேரியபிளை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ் கமா ஒய்க்கு மட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு மீதி இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்ததுன்னா அது இண்டிபெண்டன்ட் கிடையாது. எல்லா எக்ஸ் கமா ஒய் பிலாங்கிங் டு, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனேன்னா R2ன்னு போடலாம், இல்லைன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுதுனா எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர், ஒய் பிலாங்கிங் டு ஆர் அப்படி கூட போடலாம். ஆனால் உங்களுக்கு என்ன புரியணும்னா, எப்படி சிடிஎஃப் ஆஃப் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளோ சிடிஎஃப் ஆஃப் 1 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளோ அதனுடைய ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ இந்த வேல்யூக்கு சேமாக இருந்துச்சுன்னா அது ரெண்டும் இண்டிபெண்ட். இது வந்து இந்த ரேண்டம் வேரியபிள் இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம், மிக்ஸ்டு டைப், எந்த டைப்பாக இருந்தாலும் இதே கண்டிஷன் தான். இது மட்டும் இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 2 போரல் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போரல் செட்டில் டுகெதராக ரேண்டம் வேரியபிளோடைய ப்ராபபிலிட்டி ஒரு எக்ஸுங்கிற போரல் செட்டுக்கு ஒய்ங்கிற போரல் செட்டுக்கு கரஸ்பாண்டிங் டு ஏங்கிற போரல் செட்டு வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு, பிங்கிற போரல் செட்டு வந்து ஒய்ங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு டுகெதராக சேர்ந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டியோ இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி எவ்வளவோ அதனுடைய ப்ராடக்டை சேமாக இருந்தாலும் இதை வந்து 2 ரேண்டம் வேரியபிளை இண்டிபெண்ட்னு சொல்லலாம். ஸோ எப்படி சிடிஎஃப்பில் சொல்லலாமோ அதே மாதிரி எனி பேர் ஆஃப் போரல் செட்ஸுக்கும் இதே மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிளை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு 2 ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் மாதிரி, அதாவது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எனி ரேண்டம் வேரியபிள்ஸை வந்து இண்டிபெண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா, சப்போஸ் இந்த ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை வந்து 2 டைமென்ஷனல் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லும்போது இதே நான் எழுதின கண்டிஷன் சிடிஎஃப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்தனோ போரல் செட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்தனோ அதையே இன்னொரு வெர்ஷனில் என்ன சொல்லலாம்னா, ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு ஏற்கனவே ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரியும், 2 ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டாக இருக்கனால. இந்த 2 ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கிறதுனால நான் வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம், அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராடக்ட் பண்ண ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு பேருக்கும், அதாவது எல்லா பேருக்கும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிளை இண்டிபெண்ட்னு சொல்லலாம். ஸோ முதல்ல நான் கொடுக்குற கண்டிஷனில் வந்து அந்த ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருக்கணும், கண்டினியூஸ் டைப்பாக இருக்கணும்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இப்போ வந்து ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷனில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த 2 ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். அப்போனா எனக்கு எப்போவும் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தெரியும், அதிலேருந்து நான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். அதை ப்ராடக்ட் பண்ண வேல்யூவும் இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேல்யூவும் எல்லா பேர் எக்ஸ் கமா ஒய்க்கு சேமாக இருந்துச்சுன்னா அப்போவும் நான் என்ன சொல்லலாம்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிள்ஸை சேர்த்து எழுதும்போது அது ரேண்டம் வெக்டார். அந்த ரேண்டம் வெக்டார் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா, எந்த கண்டிஷன் உங்களுக்கு சிடிஎஃப் தெரியும் போது இந்த சிடிஎஃப் கண்டிஷன்
சப்போஸ் அந்த ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், சப்போஸ் த ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன் எல்லாமே 2 ரேண்டம் வேரியபிளுக்கு தான். இப்போ இதே மாதிரி 3 ரேண்டம் வேரியபிள் இல்லை 4 இல்லைன்னா எனி ஃபைனைட் n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்துன்னா இதே கண்டிஷனை அவ்வளோ ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படி? இப்போ சப்போஸ் 3 ரேண்டம் வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3 வேரியபிள் இருக்கும். 3 வேரியபிளில் ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு சிடிஎஃப் ஆஃப் 3 ரேண்டம் வேரியபிள்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிடிஎஃப் ஆஃப் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் தெரியும். அந்த 3 ரேண்டம் வேரியபிளோட சிடிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணது சிடிஎஃப் ஆஃப் 3 ரேண்டம் வேரியபிளோட எது சேமாக இருந்துச்சுன்னா எல்லா பேருக்கும் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் 3 பேருக்கும் எல்லா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்டுக்கு இதே கண்டிஷன், இந்த 3 வேரியபிள் இந்த பக்கம் 3 சிடிஎஃப் ப்ராடக்ட் பண்ண வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அப்போ 3 ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். அப்போ நம்ம இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், மியூச்சுவலி இண்டிபெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எனி 2 ரேண்டம் வேரியபிள்ஸையும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், 3 ரேண்டம் வேரியபிளை சேர்த்தும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போனா நம்ம 3 ரேண்டம் வேரியபிள்ஸும் மியூச்சுவலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம பேர்வைஸ் இண்டிபெண்ட் மியூச்சுவலி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு படித்தோமோ அதே கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 2 ரேண்டம் வேரியபிளுக்கு செக் பண்ணிங்கன்னா அது வெறுமனே இண்டிபெண்ட்டு, 2 3 4 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எல்லா காம்பினேஷன்லேயும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து மியூச்சுவலி இண்டிபெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 3 ரேண்டம் வேரியபிள் இருக்குன்னா ஏதாவது 2 ரேண்டம் வேரியபிளுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 ரேண்டம் வேரியபிள் டுகெதராக வச்சு செக் பண்ணும்போதும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா 3 ரேண்டம் வேரியபிள்ஸும் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட 4 ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெதர் 4 ரேண்டம் வேரியபிளும் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டா அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா எனி 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எனி 3 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு 3 ரேண்டம் வேரியபிள்ஸோட சிடிஎஃப் 3 ரேண்டம் வேரியபிள்ஸோட இண்டிவிஜுவல் சிடிஎஃப்ஸு ப்ராடக்ட் பண்ண வேல்யூ சேமாக இருக்கணும். அப்புறம் 4 ரேண்டம் வேரியபிள்ஸோட சிடிஎஃப்ஸும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா 4 ரேண்டம் வேரியபிள்ஸும் மியூச்சுவலி இண்டிபெண்ட். இதை எப்படி நான் கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி எல்லாமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா சப்போஸ் 5 ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா இதே மாதிரி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பாருங்கள், 3 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பாருங்கள், 4 ரேண்டம் வேரியபிள்ஸ் பாருங்கள், அப்புறம் 5 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த 5 ரேண்டம் வேரியபிளும் மியூச்சுவலி இண்டிபெண்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இந்த கண்டிஷனை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. எந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கோ இல்லை எனி 3 ரேண்டம் வேரியபிளுக்கோ இல்லை எந்த 4 ரேண்டம் வேரியபிளுக்கோ இந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து சேமாக வருதுங்கிறது பேர் வந்து இண்டிபெண்ட் கண்டிஷன். ஸோ இண்டிபெண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அதை இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த இது வந்து எல்லாமே டிஸ்க்ரீட்டு எல்லாமே கண்டினியூஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த கான்செப்டை வந்து ஒரு டிஸ்க்ரீட்டு ஒரு கண்டினியூஸ் இருந்தால் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து ஜென்ரலாக நான் எதுலேயுமே டிஸ்க்ரீட்டு கண்டினியூஸ்னு எங்கேயும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எனி டைப் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு, இந்த 2வது கண்டிஷன் வந்து எல்லா ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டுக்கு, இந்த 3வது கண்டிஷன் எழுதினது வந்து எல்லா ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு. இப்போ நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு வந்து 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பார்த்துட்டு அதையே நீங்கள் வந்து 3 ரேண்டம் வேரியபிள்ஸ் 4 ரேண்டம் வேரியபிளுக்கு கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இதுதான். இது வந்து 2 ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போன லெக்சர் 2ல் பார்த்துட்டோம். 2வது லெக்சரில் இதை பார்த்துட்டோம், இந்த டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட்டாக இல்லையான்னு பார்க்க போகிறோம்.
மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனை மல்டிப்ளை பண்ணாலும் ஜாயிண்ட் பண்ணதும் சேமான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 y இஸ் ஈக்குவல் டு 1 3/8 அந்த வேல்யூவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஐயும் y இஸ் ஈக்குவல் டு 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஏதாவது ஒன்றுத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டினா கூட நீங்கள் என்ன சொல்லலாம்னா தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லணும்னா எல்லா வேல்யூஸ்லையும் செக் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 y இஸ் ஈக்குவல் டு 1 ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து 3/8 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 3/8 y இஸ் ஈக்குவல் டு 1 6/8 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 3/8. இதே மாதிரி இன்னொரு வேல்யூ கூட நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 3/8 y இஸ் ஈக்குவல் டு 3 2/8 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 y இஸ் ஈக்குவல் டு 3 தட் இஸ் 0. ஸோ ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 y இஸ் ஈக்குவல் டு 3 வந்து 0. ஆனால் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து 3/8 y இஸ் ஈக்குவல் டு 3 வந்து 2/8 அதனுடைய வேல்யூ வந்து 0 கிடையாது ப்ராடக்ட் பண்ண வேல்யூ. அதனால் ஏதாவது ஒன்றுத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம சும்மா ஒரு இன்னொன்றையும் செக் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா the joint probability mass function is not equal to product of probability mass function of individual. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால they are not independent random variables. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட் இல்லை. இதை நீங்கள் இங்கே வச்சு கூட பார்த்து சொல்லிடலாம். எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸு, ஒய் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். அதுக்குள்ளேயே இந்த எக்ஸோட ஃபேக்டர் வந்துடுது, எக்ஸோட எஃபெக்ட் வந்துடுது. இந்த ஒய்க்குள்ளேயே எக்ஸோட எஃபெக்ட் வந்துடுது. அதனால் இந்த டெஃபினிஷன் படியே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எக்ஸ் அண்ட் ஒய்யும் இண்டிபெண்ட் கிடையாது, தெர் இஸ் எ டிபெண்டன்சி. பட் நம்ம இந்த டெஃபினிஷன் வழியாகவும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 2 ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் கண்டினியூஸ் டைப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் இந்த 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்பு, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இதிலிருந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூஸ் இருக்குது. ஜாயிண்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இந்த கேயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கே வேல்யூ தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மார்ஜினலையும் மல்டிப்ளை பண்ணால் ஜாயிண்ட் வருதான்னு பாருங்கள். 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அதனால் இந்த 2 ரேண்டம் வேரியபிள் அந்த நான் என்ன டெஃபினிஷனில் கண்டிஷன் இண்டிபெண்ட் கண்டிஷன் கொடுத்தனோ அதை செக் பண்ணி பாருங்கள், வருது கரெக்டாக. ஏன்னா இது வந்து 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 to 1 8 டிவைடட் பை ஒய் க்யூபு 2 to infinity. அதனால் டுகெதர் இன்டர்வல் வந்து 2 to infinity 0 to 1 மல்டிப்ளை பண்ணால் 24 இதே தான் வருது. அதனால் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒயில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட். இப்போ நான் கொடுத்துருக்கிற டெஃபினிஷனும் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டும் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் வச்சு தான். இதே கான்செப்டை 3 ரேண்டம் வேரியபிள் 4 5 ஃபைனைட் நம்பருக்கு நீங்கள் கான்செப்சுவலி அதே என்லார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணால் அதே கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு எல்லா இதுலேயும் வரணும், 2 3 4 எல்லா கண்டிஷன்லையும் செக் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் மியூச்சுவலி இண்டிபெண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 3வது எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து 2மே கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் அங்கே பாருங்கள் கண்டிஷனே 0 to 1, இதுவும் 0 to 1. ஆனால் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது, 3y less than or equal to x. இந்த கண்டிஷனுக்குள்ளேயே எக்ஸ் அண்ட் ஒய்யும்
இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எக்ஸ் அண்ட் ஒய்யும் ரிலேட்டட். ஸோ இந்த வேல்யூஸில் தான் இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 6, மீதி இடத்துலலாம் 0. இப்போ நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கர்வ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஒய் ஜெட். ஜெட்டுங்கிறது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். எந்த ரீஜனில் XY பிளேனில் அந்த வேல்யூ 6 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ரீஜனில் மட்டும்தான் இந்த வேல்யூ வந்து 6. அந்த ட்ரையாங்கிள் வந்து 3y ≤ எக்ஸுங்கிறது அதுதான் அந்த ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷனை கொடுக்கும். இப்போது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நீங்கள் மார்ஜினல் கண்டுபிடிக்கலாம். மார்ஜினல் கண்டுபிடிச்சிட்டோம். மார்ஜினல் கண்டுபிடிச்சிட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ஜாயிண்ட் வருதான்னு பாருங்கள். வரல. ஏன்னா இது 2x, இது வந்து 6 × 1 - 3y. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் 6 கிடையாது. அதனால் இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட் கிடையாது. அதாவது நம்ம டிஸ்க்ரீட்லேயும் எப்படி கிடையாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூஸ்லையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்களே ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளை கூட இப்போ கூட பார்க்கலாம், அது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு ரிலேட்டடாக இன்னொரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து இண்டிபெண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். அதாவது ஐஐடி. இந்த முத லெட்டர் ஐ, இந்த ஐ, இந்த ஐ, இந்த டி, இது எல்லாத்தையும் 3 சேர்த்துதுன்னா ஐஐடி ரேண்டம் வேரியபிள். எப்போ கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிளை ஐஐடி ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம்? எப்போன்னா நம்மக்கிட்ட ஒரு நிறைய ரேண்டம் வேரியபிள், சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இல்லைன்னா ஃபைனைட்டாக கூட இருக்கலாம். அந்த ரேண்டம் வேரியபிளை ஐஐடின்னு எப்போ சொல்லலாம்னா, எப்போல்லாம் எல்லா ரேண்டம் வேரியபிளும் சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கோ, அப்புறம் எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்கோ, அப்போ வந்து எல்லாத்தையும் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். ஏதாவது 2 ரேண்டம் வேரியபிள் சேமாக இருந்து, சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்து, ஒரே டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்து, ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருந்து ஐஐடின்னு சொல்லலாம். 3, 4, 5 நிறையா ரேண்டம் வேரியபிள், அதில் இருக்க ரேண்டம் வேரியபிள் ஐஐடின்னு சொல்லணும்னா அது எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிள்ஸை ஐஐடி ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம். ஏற்கனவே இண்டிபெண்ட்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன அர்த்தம்னா ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட், அதுவும் சேர்ந்து இருந்ததுன்னா ஐஐடி. அவ்வளோதான். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு 2 டைமென்ஷனல் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். வெரிஃபை பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இல்லையான்னு. டபுள் இன்டெக்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த லிமிட்டுக்குள்ளே டபுள் இன்டெக்ரேஷன் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து 1. டபுள் இன்டெக்ரேஷன் வேல்யூ 1 வந்துன்னா இது வந்து கரெக்டான ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதை வெரிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் இதிலேருந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிற வேலை வந்து இது ரெண்டும், இதில் இருக்க ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்படின்னா முதல்ல இது எல்லாமே சேம் டிஸ்ட்ரிபியூஷனான்னு சொல்லணும், அப்புறம் இது எல்லாமே இண்டிபெண்ட்டாகவும் சொல்லணும். ஒன்ஸ் நீங்கள் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூடிய மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிளையும் அதே பேர் சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்கள் e⁻−x, இது வந்து பார்த்திங்கன்னா லாம்டா டைம்ஸ் e⁻−λx வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 1ன்னு சொல்லலாம். ஏன்னா லாம்டா e⁻−λx, லாம்டாக்கு 1 போட்டிங்கன்னா இந்த இது ஆன்சர் வந்து. இது மட்டும் இல்லை, ஒய்க்கும் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சரும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோடைய ஒரு பேராமீட்டரோட வேல்யூவுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் எக்ஸையும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 1ன்னு சொல்லலாம், ஒய்யையும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 1ன்னு சொல்லலாம். அதனால் இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இது ரெண்டுமே ரேண்டம் வேரியபிளாங்கிறதுனால இதுக்கு மேலே ஒரு டின்னு ஒரு லெட்டர் எழுதலாம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷனில் சேம். இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்ட்ரிபியூஷனில் சேம். அந்த டிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷனோ அதே தான் இதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். இது எக்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் வித் த பேராமீட்டர் 1, ஒய்யும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் 1. அதனால் இதை வந்து ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லலாம். சேம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் பண்ணால் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வருதா? ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். e பவர் மைனஸ் எக்ஸு e பவர் மைனஸ் ஒய், ரேஞ்சு வந்து 0 to infinity, இதுவும் 0 to infinity. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்றது e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதனுடைய ஜாயிண்ட் ரேஞ்ச் வந்து 0 to infinity ஃபார் எக்ஸ், 0 to infinity ஃபார் ஒய். அதுதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். அதுதான் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக இருக்குது. ஈவன் ரேஞ்சில் கூட சம்டைம்ஸ் ஏதாவது மாறிச்சுன்னா கிடையாது. ரேஞ்சும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். எந்த ரேஞ்சில் அந்த வேல்யூ வருதோ அதே வேல்யூ ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேயும் அதே ரேஞ்சில் அதே வேல்யூ வந்ததுன்னா இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிளை இண்டிபெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இது ரெண்டுத்தையும் ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இதை வந்து இண்டிபெண்ட் சொல்லிட்டோம். அதனால் இதை வந்து ஐஐடி ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸும் ஐஐடி ரேண்டம் வேரியபிள். ஏன்னா ஐடென்டிக்கல் ஆல்சோ இண்டிபெண்ட். இதே கான்செப்டை 3 ரேண்டம் வேரியபிள்ஸ், 4 ரேண்டம் வேரியபிள், எனி ஃபைனைட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு இந்த இண்டிபெண்ட் கண்டிஷனை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா இண்டிபெண்ட் எனி 2, எனி 3, எனி 4 எவ்வளோ ரேண்டம் வேரியபிளுக்கு நீங்கள் செக் பண்ணணுமோ அவ்வளோ ரேண்டம் வேரியபிளுக்கும் அந்த இண்டிபெண்ட் கண்டிஷன் செக் பண்ணிச்சுன்னா அதை மியூச்சுவலி இண்டிபெண்ட்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாமே சேம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டுகளோட 4 எடுத்துக்காட்டு, 2 எடுத்துக்காட்டு முன்னாடி இருக்க எடுத்துக்காட்டை யூஸ் பண்ணோம். புதுசாக 2 எடுத்துக்காட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த 4 எடுத்துக்காட்டோட இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் கான்செப்டை முடிச்சுக்கிறேன். இதோட இந்த லெக்சர் 4வது லெக்சரை முடிச்சுக்கிறோம். இதோட இந்த வீக் 5வது வாரத்தோட பாடத்தை, அதாவது ரேண்டம் வேரியபிள்ஸுங்கிற பாடத்தையும் இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.